வணக்கம். இது மௌனகுரு அஸ்ட்ரோ டிவி. நிகழவிருக்கும் மார்ச் 6, 2026 அன்று சனிப்பெயர்ச்சி பலன்கள், ரிஷபராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். மௌனகுரு அஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வரும் மார்ச் 6, 2026 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா நிகழப்போகுதுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். குடும்ப சூழ்நிலையை பொறுத்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு சனி 11இல் அமர்வது குடும்ப ரீதியாக மிகச்சிறந்த பலன்களை அவர் கொடுக்குறாரு. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் மறையும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். வருமானம் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இந்த ஒரு வருடம் 2.5 வருடம் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாகவே என்று இருக்கும் என்று சொல்லலாம். தடைப்பட்டிருந்த நிலுவைத் தொகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு வசூலாகும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரத் தொடங்கும். வியாபாரிகள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இது உங்களுக்கு ஏற்ற காலம். வருமானம் அதிகரிப்பதால் சேமிப்பும் உயரும். பழைய கடன்கள் அடைத்து பார்த்திங்கன்னா இப்போதே உங்களுக்கு ஒரு நிம்மதியான காலமாக உங்களுக்கு இருக்கும். திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தவிடுபொடியாகுங்க, சூப்பராக இருக்குது. நீண்ட நாட்களாக வரம் தேடுபவர்களுக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும். காதல் லவ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெற்றோர்களோட சம்மதத்தோடு பார்த்திங்கன்னா திருமணம் கைகூடும். கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்யோன்யம் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும். இந்த பயிற்சியால் குழந்தைகள் மூலம் பெருமைப்படத்தக்க செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாரிசு கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார். உங்கள் குழந்தைகளின் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். அவர்கள் மூலம் குடும்பத்துக்கு புகழும் பெருமையும் சேரும். பிள்ளைகளுடன் இருந்து கருத்து வேடுகள் எல்லாம் நீங்கி பார்த்திங்கன்னா அவர்களுக்கு உங்களுக்கு பேச்சுக்கு கண்டிப்பாக மதிப்பளிப்பார்கள். எல்லாமே நன்மையாக இருந்தாலும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது படுவதால் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு கண்டிப்பாக அவசியம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது அல்லது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு உருவாக்கும். இது எல்லாமே செஞ்சு சனிக்கிழமை சனி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துருக்கும். உங்களுக்கு எல்லாம் சனி பகவான் கொடுக்கட்டும் என்று கூறி இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். புதிதாக வரும் நபர்கள் மௌனகுரு அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.